ஒருமுறை குருவாயூர் அப்பன் கோவிலில் பூந்தானம் என்று ஒரு ஏழை பக்தர், குருவாயூர் அப்பன் மேல் அளவு கடந்த பக்தி உள்ளவர். குருவாயூர் அப்பனால் பிறந்த ஒரு குழந்தை இறந்து விட்டதால் ரொம்ப மனம் வருந்தி அந்த குருவாயூர் அப்பனை பற்றி புலம்பினார். பாடினார் என்பதை விட புலம்பினார். அந்த புலம்பிலே ஒரு பக்தி இலக்கியமாக, அதாவது பக்தி நூலாக மாறும் அடிமையான ஒரு இதாக இருந்தது. உடனே இது ஒரு இலக்கிய இதழாக போடலாமே என்று சொல்லி அப்போது இருந்த நாராயண நம்பூதிரி என்ற ஒரு பெரிய பக்தர், அவரும் பக்தர், நல்ல இலக்கியவாதி, அவரிடம் போய் அந்த நூலை கொஞ்சம் திருத்தி கொடுங்களேன் என்றார். இவள் ஒன்றும் பெரிய படிப்பறிவு இல்லாதவர் பூந்தானம். அவருக்கு கொஞ்சம் வித்யாகர்வம் உண்டு. என்னையா எழுதியிருக்கிறீர், அமரப்பிரபுக்கு என்பதற்கு பதில் மரப்பிரபு என்று எழுதியிருக்கிறீரே. ஆனால் அந்த பக்கம் வரும், அது சேர்த்து வடிக்கும் போது அமரப்பிரபுங்கிறதுக்கு மரப்பிரபுன்னு எழுதியிருக்கிறீரு. உங்கள் என்ன குருவாயூரப்பன் மரத்துலையா இருக்கிறாரு, மரமா அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. வீட்டில் வந்து ரொம்ப குருவாயூரப்பனை வேண்டினார். யார்? இந்த பூங்காவனம். இறைவா, அவர் என்கிட்ட சொல்லணுன்னா தனியாக சொல்லியிருக்கலாமே, எல்லோரும் முன்னாடி என்னை அவமானப்படுத்தி விட்டார் என்று சொல்ல, அந்த நம்பூதிரி கனவில் குருவாயூரப்பன் வந்து வருத்தப்பட்டார். நீ இப்படி அதை எடுத்து சொல்லி இருப்பதை விட்டுவிட்டு அவனை அவமானப்படுத்தி விட்டாயே, அவன் ரொம்ப வருந்துகிறான். மரப்பிரபு என்று சொன்னால் என்ன, மரங்களுக்கு அதிபதியே நான் தான் என்று சொல்ல, நீ அவரிடம் மன்னிப்பு கேளு என்பது போல் சொல்லிவிட்டார். காலை எழுந்தும் எழுவாதுமாக இந்த நம்பூதிரி நேர அந்த பூந்தானம் வீட்டிற்கு போய் அவர் காலில் விழுந்து, நண்பா, உங்களுடைய ஆசீர்வாதத்திலா என்று குருவாயூரப்பனை நான் கனவில் கண்டேன் என்று நடந்தே சொன்னோன்னே அந்த பூந்தாவனம் கண்ணீர் வடித்தார். இப்படி இருக்கும் பொழுது ஒரு முறை இந்த பூந்தானம் அந்த நம்பூதிரியிடம், நான் இறைவனை எப்படி வணங்க வேண்டும், எந்த உருவத்தில் வணங்க வேண்டும் என்று கேட்க, குருவாயூரப்பன் தான் உமருக்கு ரொம்ப வேண்டியவராச்சே, நீர் ஒரு மாடாக கூட, எருமை மாடாக கூட வணங்கலாம் என்று சொல்ல, இவரும் அதையே நம்பி அப்படியே வணங்க ஆரம்பித்துட்டார். ஒரு முறை அந்த தேர் சுற்றி வந்து அந்த விக்கிரகத்தை உள்ளே கோயில் எடுக்கும்போது, கோயிலுக்குள் சென்று போகும்போது இவர்களால் கொண்டு செல்ல முடியவில்லை. ஏதோ இடிப்பது போல் இருந்தது. அப்போது எல்லாரும் என்னென்னமோ முயற்சி செய்தால் முடியவில்லை. அங்கே நின்று கொண்டிருந்த பூந்தானம், கொம்பு இடிக்கிறது, இந்த பக்கம் சாய்த்து எடுங்கள் என்று சொன்னார். என்னடா என்று அதே மாதிரி சாய்த்து எடுத்தார்கள். உள்ளே சென்றது. எல்லோரும் பூந்தாவனத்தை ஆச்சரியத்துடன் பார்த்து, என்ன என்றால் அது அந்த எரும மாட்டு உருவத்தில் அந்த குருவாயூரப்பன் இருக்கிறார் என்று சொன்னார். காரணம் தெரிந்தவுடன் எல்லோரும் அவர் காலில் விழுந்தார்கள், அந்த நம்பூதிரி உட்பட. நாம் இறைவன் என்ன நினைக்கிறானோ அதுவாகவே அவன் அந்த இடத்தில் இருப்பான். நன்றி, வணக்கம்.